அண்மை செய்தி. கடந்த மாதம் டாஸ்மாக் அலுவலகத்தில் அமலாக்கத்துறையினர் நடத்திய சோதனை குறித்து சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவர் பேச முற்பட்ட போது பேரவைத் தலைவர் வழக்கம் போல் அனுமதி தர மறுத்துவிட்டார். கூடுதல் விவரங்களை நமது தலைமைச் செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம் அருண் பாண்டியன். அதாவது திமுக ஆட்சியில் சட்டமன்றத்தில் ஜனநாயகம் மிகப்பெரிய அளவிலே பாடுபட்டுக் கொண்டிருக்கிறது. வாக்களித்த மக்கள், அதே போன்று மக்கள் பிரச்சனைகள் குறித்து, விவசாயிகள் பிரச்சனைகள் குறித்து, மக்களுடைய வரி பணத்தினுடைய ஊழல் குறித்து பேசுவதற்கு சட்டமன்றத்திலே அனுமதி மறுக்கப்படுகிறது. டாஸ்மாக் ஊழல் என்பது இன்றைக்கு 1000 கோடி ரூபாய் என்கிற நிலையிலே அமலாக்கத்துறை முதற்கட்டமாக தெரிவித்திருக்கிறது. இன்னும் பல்வேறு முறைகேடு ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையிலே இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எதிர்க்கட்சி தலைவர், பொதுச் செயலாளர், முன்னாள் முதலமைச்சர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையிலே இன்றைக்கு சட்டமன்றத்திலே செல்கிற அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் அனைவருமே பேரவையிலே குறிப்பாக இந்த 1000 கோடி ரூபாய் ஊழல் குறித்து அந்த தியாகி யார் என்கிற பேட்ச் அணிந்து சென்றிருக்கிறார். இந்த 1000 கோடி ரூபாய் ஊழல் குறித்து பேசுவதற்கு சட்டமன்றத்திலே அனுமதி மறுக்கப்படுகிறது. தொடர்ந்து நேரலை துண்டிக்கப்படுகிறது. எதிர்க்கட்சி தலைவர் என்ற முறையிலே பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் பேச அனுமதி கேட்கிற பொழுதே நேரலை துண்டிக்கப்படுகிறது. அதே நேரத்தில் மத்தளம் கொட்டப்படுகிறது, வரி சங்கம் நின்றுவிடப்படுகிறது. முத்துடை தாமம் அங்கே நிறைந்தாட்டுகிற அளவிலே திமுகவினுடைய புகழ்பாடிகளுக்கு முழுமையாக நேரலை அங்கே செய்வதற்கு அவை முழு அனுமதி கொடுக்கிறது. சட்டமன்றம் என்பது மக்கள் மன்றமாகத்தான் இருக்க வேண்டும் என்று அண்ணா சொல்லி இருக்கிறார். மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக ஒரு மன்றமாக இந்த சட்டப்பேரவை இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லியிருக்கிறார். ஆனால் அண்ணாவினால் இன்றைக்கு கட்சி வைத்திருக்கக்கூடியவர்கள், கட்சி நடத்தக்கூடிய நிலையில இருக்கக்கூடியவர்கள், திமுகவை சேர்ந்தவர்கள் இன்றைக்கு அதிமுக பேசுகிற அனைத்து நேரலை நிகழ்வுகளையும் தொடர்ந்து துண்டிப்பது, ஜனநாயகத்தினுடைய குரல்வழியை நசுக்குவது, ஆனால் நாங்கள் தான் சமூகத்திற்கும் சமூக நல்லிணக்கத்திற்கும் பாதுகாவலர்கள் என்று மேலை போட்டு முழங்குவது, அதற்கு மாறாக இப்படி ஜனநாயகத்தை கேலிக்கூத்தாக்கக்கூடிய செயலிலே திமுக அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. ஆட்சிக்கு 4 ஆண்டுகளாக பேசுகிற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நேரலைகளையும் எதிர்க்கட்சி தலைவர் பேச அனுமதி கேட்கின்ற போதே அதனை துண்டித்து அராஜகத்தினுடைய உச்சகட்டமாக திமுக அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. மக்களுடைய வரிப்பணம், மக்களுடைய வரிப்பணத்திலிருந்து சுரண்டப்பட்ட 1000 கோடி ரூபாயினுடைய ஊழல் குறித்து பேசுவதற்கு இன்றைக்கு அவையிலே அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது. அப்படித்தான் திமுக அரசினுடைய செயல்பாடுகள் தொடர்ச்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்படி எதிர்க்கட்சி உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி தலைவர் பேசுவதை நிறுத்திவிட்டால் தங்களுடைய ஊழலை மறைத்துவிடலாம் என்கிற குருட்டு கணக்கை திமுக போட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைக்கு அவையிலிருந்து பேசுவதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதோடு இதனால் பேசுவதற்கு அனுமதிக்க வேண்டும் என்று அதிமுக உறுப்பினர்கள் முழக்கமிட்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இன்றைக்கு ஒரு நாள் முழுவதும் அவையில் இருந்து அதிமுக உறுப்பினர்களை சஸ்பெண்ட் செய்திருக்கிறார்கள். ஏற்கனவே கடந்த சில தினங்களுக்கு முன்பாக அவையில் இருந்து ஒரு நாள் முழுவதும் சஸ்பெண்ட் செய்யப்பட்டது. மக்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்கு இந்த சட்டமன்றம் செயல்படுகிறதா, எதற்காக இந்த சட்டப்பேரவை கூட்டத்தொடரை நடத்த வேண்டும் என்கிற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. சபாநாயகர் என்பவர் வானளாவிய ஒரு அதிகாரம் படைத்திருப்பவர் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் ஆளும் கட்சிக்கு அவர் மத்தளம் வாசிக்கக்கூடிய செயலில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள், எதிர்க்கட்சி தலைவர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அனைவருமே அவையை விட்டு வெளியேறி இருக்கிறார்கள். அவைக்கு வெளியே வந்திருக்கக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தலைமையிலே திமுக அரசையும் டாஸ்மாக் ஊழலையும் கண்டித்து முழக்கங்களை முன்வைத்து பதாதைகளை கையில் ஏந்தி சட்டையிலே அந்த தியாகி யார் என்று பேச்சோடு வாயில் முழக்க போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக அந்த வாயில் முழக்க போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வாயிலில் நின்று அவர்கள் முழங்கி வரக்கூடிய அந்த கோஷங்களை, கண்டன முழக்கங்களை, திமுக அரசுக்கு எதிராக அவர்கள் முழங்கி வரக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். தலைவா போட்டோகிராஃபர் செக் பண்றாங்க. நீங்க எல்லாத்தையுமே வெயிட் பண்ணுங்க. சொல்லுங்க
ராஜா கொஞ்சம் தலையை டவுன் பண்ணு. ஆமா ஓரமா